இது குழந்தை இத போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பெஞ்ச் மேல இருங்கல. இத போய் கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்கள மாதிரி தான் இருக்குமா. அவர் தான் சொன்னாரு. உனக்கு அவருக்கு குழந்தை பிறந்தா உங்கள மாதிரி தான் இருக்கும். பிராணியா இருக்கேடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய பிரெக்னன்ட்டா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா? போன்ல பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? இவங்க சொன்னாங்க. என்ன பேர் உங்களுக்கு? தமிழ் செல்வி. ஒருத்தங்கள லவ் பண்ண 5 வருஷமா. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. அப்ப 14 வயசுல இருந்து லவ் பண்ணீங்க. எங்க பெரியம்மா பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கூட எங்க வீட்ல எல்லாம் சேர விட மாட்டாங்க. ஆனா ஒரு டைம் எங்க வீட்ல யாரும் இல்ல, உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்து அவங்க கூட பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேச ஸ்டார்ட் பண்ணதுமே எங்க வீட்ல திட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நாய் கூட சேராதேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வர மாட்டேங்குதே. நாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா பேச ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அக்காவும் நல்லா தான் பேசுவாங்க. ஒரு டைம் எங்க ஊர்ல ஆட்டோ எல்லாம் போடுவாங்க இல்ல, ஆட்டோ போடுவாங்க. ஆட்டோ போடல்னா என்னதுமா? நாடகம் மாதிரி ஆடுவாங்கல்ல. நாடகம் அது ஆடுவாங்க. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. வீட்ல எல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க, பசங்க எல்லாம் வருவாங்கன்னு கூட்டின்னு போக மாட்டாங்க. என்ன பண்ணா அந்த அக்கா கூட சேர்ந்து நானே அக்காவும் சேர்ந்து போயிருவோம். அம்மா போயிட்டு அன்னைக்கு நைட்டு தான் அவங்கள பார்த்தோம். கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே. ஒண்ணு பண்ணு, இந்த நம்பர் நான் ஒரு நம்பர் எழுதி தர, போய் சும்மாவது கலாயி சொல்ற மாதிரி சொல்லுன்னு சொன்னாங்க. சும்மா ₹1 காயின் கொடுக்குவாங்க. போயிட்டு அவங்க சொல்ற மாதிரி ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா, நான் யாருன்னு தெரியலையா, அந்த மாதிரி எல்லாம் பேச சொன்னாங்க. எனக்கு தெரியல, எங்க அக்காவுக்கும் தெரியல. எங்க அக்காவும் ஏஜ் கூட எங்க அக்கா அட்டன் பண்ணல. நானும் போயிட்டு பண்ணிட்டு எங்க அக்காவுக்கு அப்புறமா அது தப்புன்னு தெரிஞ்சதுமே என்ன திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்ன காரியம் பண்றீ? இது ஒரே ஒரு தடவை மட்டும், அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறமா நானும் மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டே இருந்தேன் கண்டினியூவா. அவங்க சொன்னாங்க 1 மாசம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க. இப்போ சின்ன மிடி போட்டுன்னு இருந்தேன்னா கருப்பு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்கீங்க. ஆண்மை ட்ரெஸ்ல துள்ளுவதோ இளமை ஹீரோயின் செரின் மாதிரியே இருக்கீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சின்ன பொண்ணா இருக்க, நீ இப்படி பேசினா அப்படின்னு நல்லா கேட்டாங்களா. நான் தான் பேசினேன், இந்த கதை பேச சொல்லுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, சின்ன பொண்ணா இருக்காப்ல பேசக்கூடாது சரியானாங்களா. இல்ல அப்படியெல்லாம் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நானா சொன்னேன்னா, ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. அதுக்கப்புறமா மறுபடியும் பண்ணிட்டே இருந்தேன்னா நானே தான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். இவங்க பேச வச்சுட்டாங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அது பேசுறதுக்கு. பிடிச்சதா நானும் பேசினேன். குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பேசினேன்னா எனக்கு அந்த பொம்மை பிடிச்சதா, நான் வாழ சொன்னேன்னா அந்த பொம்மையோட விளையாடினேன்னா மாதிரி இருக்கு. நான் கலாகிரியா செம்மடி வாங்க. அதுக்கப்புறமா பேசி ஒரு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க திட்டினாங்க, நீ சின்ன பொண்ணா இருக்க, இந்த மாதிரிலாம் பேசாத, இன்னொரு டைம் பேசினா திட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி பேசினாங்களா. எனக்கு அப்ப அழுக வந்துச்சா. ஸ்கூலுக்கு போகாம மத்ததெல்லாம் பண்ணிருக்கேன். நீ உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா. மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசிட்டே தான் இருந்தோம். பேச்சு மட்டும்தானா? பேசிட்டு தான் இருந்தோம். வேற 2 வருஷமா பேசிட்டு தான் இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லக்கூடாது. சொல்லு, என்னதும் தப்பு பண்ணேன். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல. நீ என்ன தப்பு பண்ண? சொல்ல எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. வா உன்னை வண்டியில கூட்டின்னு போறேன்னு சொல்லி கூட்டின்னு போனாங்களா. நானும் போனேன்னா எங்க ஊர் பக்கத்து ஊர்ல எல்லாம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சாங்களா. ரோட்ல தான் ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவன் பேசினே இருக்கும் போது நீ கிஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போன்ல. உனக்கு கொடுத்துட்டான் போன்ல தானே, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறவங்கல்ல, இதுல போய் எனக்குதுன்னு சொல்லி நானும் கொடுத்துட்டேன் போன்ல. குட், வெரி குட், குட் கேரக்டர், குட் பை. நேர்ல அந்த மாதிரி பண்ணாங்களா. எனக்கு ஃபுல்லு பயம் ஆயிடுச்சு. நான் போயிட்டேன்னா போனதுமே எங்க அம்மா பிடிச்சின்னு ஃபுல்லா திட்டினாங்க. மணி ஆயிடுச்சப்போ எங்கடி போனேன்னு தொடப்பு கட்டில அடிச்சாங்களா. நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னிய, இதைத்தான் சொன்னியா? இன்னமும் என்னது இன்னமும் தப்பு எல்லாம் என்னது? எப்படி பண்ண இதெல்லாம்? எங்க போய் பண்ண? எங்க ஊர்ல தான், ஷெட்டு கிட்ட தான். அந்த பையன் வீட்டுல வசதியானவங்களா? தெரியல மாமா. கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு தான் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ? இந்த மாசம் 25ஆம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா 2 நாளா அவங்க வீட்டுல இருந்தோம். கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததா? பிரச்சனை எதுவுமே இல்ல. உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? உங்க வீட்டுல ஒத்துக்கல. ஒத்துக்கல உங்க வீட்டுல.
உங்க அட கொன்னப்பலாம் ஏன் அப்படி காலியா கடிக்கிறீங்க கேள்விக்கு பிறந்தவனே புதன்கிழமை காலையில முரளி இருக்காங்கல்ல, அவங்க அக்கா வீட்டுக்கார் வந்தாரு. இந்த உடனே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 10 நாளைக்கு எட்டியும் தலையும் கழட்டி கொடுத்துட்டு போய் பெங்களூர்ல யாருக்கும் தெரியாம இரு அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு ஃபுல்லு ஷாக் ஆயிடுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவர் தான் முரளியா? இவங்க தான் முரளி. என்னப்பா பிரச்சனை? இவங்க வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன். ஓப்பனிங் பேசினப்ப வந்து செத்துருவோம், இந்த பொண்ணுக்கு உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். லவ் பண்ணாமையா ஷெட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? மாட்டிக்கிட்டான்டா, நல்லா மாட்டிக்கிட்டான்டா. நாங்க இவங்க வீட்டுக்கு போனோமா, இவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பானிபூரி அண்ணாவையும் இவங்களும் ஒரு வண்டியில வந்துட்டாங்க பாஸ்டா. போண்டா இந்த என்ன அந்த அண்ணா பேரு மூர்த்தி அண்ணா. போண்டா அண்ணாவா அது? அவங்க போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டா தான் மேம் சொல்லுவாங்க. அதனால அந்த அனுப்பிச்சிட்டாங்க. போண்டாட்ட பானிபூரி அண்ணா. எங்க ஒருக்கா சொல்லு. அவங்க போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டா தான் மேம் சொல்லுவாங்க. அந்த அண்ணாவை என் கூட அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இவங்களும் அன்பண்ணாவும் முன்னாடி வண்டியில வந்துட்டாங்க. இவங்க என்ன பயப்படாம உட்காருங்க. அவ பாருங்க என்ன தைரியமா உட்காந்துருக்கா. பயப்படாத, பயப்படாதடா. இதுல யாரு பானிபூரி யாரு போண்டா? இவங்க தான் மேம் பானிபூரி, இவங்க போண்டா கடை வச்சிருக்காங்க, அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படியே சொல்லுவேன். அப்படியே சொல்லுமா சாமி. பானிபூரி அண்ணா போண்டா அண்ணா சொல்றா. என்னங்க பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். பானிபூரி அண்ணா சொல்லுங்க. கருப்பே குசும்புக்காரன். ஒரு டைம் மேம் என்ன சொன்னாங்க தெரியும்? அதுவும் நடந்திருக்கு. 2 டைம் குடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. என்ன பண்ணாங்க தெரியும்? நான் சர்பத் சாப்பிடுறது நினைச்சிட்டேன், பாய்சன் சாப்பிடுறதுனா. டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா நாங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? அப்படி சொன்ன வார்த்தை அப்படி. சாப்பிடுறதுனா 6 லிட்டர் வாங்கி புதுசா சாப்பிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிடணும். சும்மா அவராவது சாப்பிட்டு நான் பயங்கர தெரியுமா எல்லாரையும். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு எப்படி நான் தோணுது? ஓகே இதெல்லாம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நீ நல்லா இப்ப நான் என்ன செய்ய போறேன்? பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்ல போறேன், ஸ்கூல் மாதிரி. லூசு மாதிரி பேசாதடா. இது குழந்தை இது போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. பெஞ்ச் மேல ஏறி நில்லு, சோஃபா மேல ஏறி நில்லு. ஸ்கூல்ல நின்னு இருக்கியா? சப்பல வச்சு மேல ஏறி நில்லு. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நில்லு. இவ்வளவு தூரம் சொல்றாங்க. என்ன அவங்க கழுதைகளை செத்து போட்டா? ஓ குரலி வித்தையா? சின்ன இத போய் கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உட்காரு. என்னப்பா பண்ணிருக்கீங்க? குழந்தை இது குழந்தையாடி இது? இல்ல மேம், இதுக்கப்புறம் நான் நல்லா கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இவங்க நல்லா எனக்கு அறிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ரொம்ப அறிவு ஜாஸ்தி உனக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஹலோ, ஏன்பா இவ்வளவு பயந்து போய் பயமுறுத்துறாளா உன்ன? நான் எது சொன்னாலே தப்பு. சரி பரவாயில்ல, சொல்லு, தைரியமா சொல்லு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. பிரச்சனை என்னன்னா, எனக்கு அவங்களுக்கும் ஜாதி பிரச்சனை. அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்கள மாதிரி தான் இருக்குமா. அவர் தான் சொன்னாரு. உனக்கு அவருக்கு குழந்தை பிறந்தா உங்கள மாதிரி தான் இருக்கும். பிராணியா இருக்கேடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை என்ன தெரியுமா? நீ நினைச்சா சாகரேன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கியா? சான்ஸே இல்ல மேம். அவங்க அந்த சான்ஸ் கடிச்சிட்டு மேடம் ஒரு நேரம் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க அப்பா அம்மா யார் மேடம் பதில் சொல்லுங்க? இது என்ன சார் பெருசு? ஒரு நாள் போலி விட்டான்னு நினைச்சு மூட்டை பிடிச்சி மத்த குடிச்சிட்டேன். உன்ன ஹெப்சின் நினைச்சல் குடிச்சேன். அதுக்கு ஒண்ணாகல. டானிக்கு மாதிரி இதால இல்ல சாப்பிட முடியாது. ஓப்பனிங்ல ஃபோன் பண்ணி நான் பேசினா இவங்க பேசினாங்களா கேளுங்க மேடம். 2.5 வருஷம் சிம்ம மாத்தியும் வந்து நீ இவ்ளோ பேசிட்ட நான் பிரெக்னன்ட் ஆகறேன். பிரெக்னன்ட் போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா? நம்பர் வாங்கி பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? இவங்க சொன்னாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நீங்க எதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் பண்ணாம நான் வாங்கிட்டோம். 2 மாசம் கழிச்சு மறுபடியும் கால். இப்போ மேடம் தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிச்சுதான். நான் தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதா இதுதான். மேடம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிரெக்னன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியமா என் மேல சத்தியமா சொன்னாங்க. அது நம்பி தான் நான் பண்ணேன். சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளிய போடா முதல்ல. போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொன்னியா? ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. ஓப்பனிங் ஃபோன் பண்ணி என்ன ஓப்பனிங் சீன் மாதிரி ஓப்பனிங் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் லாஜிக் கூட்டிங் பண்ணியா இல்லையா? அது காசு இவ போட்டு எங்கிட்ட இருக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். என்னால வர முடியலமா, அந்த மாதிரி வர முடியாதுன்னா எங்கிட்ட காசு இருக்கு. அட நாரப்பையலா. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எதுக்கு லாஜிக் போன? இவ கூப்பிட்டா மேடம். அவங்க வேலை செய்ய எனக்கு பெங்களூர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி நீ வந்தே ஆகணும், வரலன்னா பாரு கையில பைசன் வச்சுங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. எவ்வளவு தடவை பாய்சன் குடிச்சிருக்க?
நீங்களே ஒரு கேளுங்க 2 டைம் இப்போ குடிச்சதை விட 2-3 டைம் குடிச்சிருக்கோம். என்னமா நீ வெத்தலை பாக்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அவள் உங்களை நம்பி வந்திருக்கா, புரியுதா? ஜாதி மண்ணாங்கட்டி எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க 5 வருஷம் லவ் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும். ஷெட்டுக்கு, காட்டுக்கு, லாட்ஜுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகும்போது யோசிச்சிருக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நீ பேசிதாண்டா அவனை அடிச்சு சொல்றேன் மேடம். கட்டாயப்படுத்தி உனக்கு கால் தாலி கட்ட என் வச்சாளா? மனசார கட்டாயப்படுத்தி தான் இன்ன வரைக்குமே மனசார சொல்றேன் மேடம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சரி, இந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? போன் பண்ணது அவ, போன் பண்ணி என்ன லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது அவ, வெளிய போலாம் சொல்லி கட்டாயப்படுத்தினது அவ. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கு. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா சார். எல்லாரும் முன்னாடியும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் எங்க வீட பத்தி எல்லாம் சொல்லிருக்கான். எல்லாரும் உன்னை திரும்பி பாக்குற மாதிரி கொண்டு போய் டாப்ல நீ பாய்சன் சாப்பிட்டு நிறுத்திட்டாங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இப்பவும் சொல்றேன், நீங்க பொய்க்கு மேல பொய் சொல்றீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணனா சத்தியமா நல்லா இருக்காது. அவன் போய் சொல்றான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேச முடியாது. மெட்டிங்க, மெட்டி போட்டுவிடு. வீட்டுல மெட்டி கிடைக்குமா? அம்மி 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 மிதி ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான் மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் சொல்ல பக்கத்துல உட்காரு. அவனை சிரிக்க வைப்பாக்கலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லி. சிரிக்க வச்சாதான் பொண்ணு அனுப்ப போறேன், எல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். நான் எப்படி மேம் சிரிக்க வைக்கிறது? கிச்சு கிச்சு முட்டு. ஸ்கூலுக்கு போறியா? 5th ஸ்டாண்டர்ட்ல சேர்த்து விடுறேன். 5th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடைக்குமா? இப்ப 2 பேரும் ஒன்னா வாழ போறீங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து குறை சொல்லிக்காம, அந்த பக்கம் இந்த பக்கம் குறை சொல்லிக்காம நல்லா வாழ போறீங்க. கூட்டிட்டு போங்க. சரி, எந்திரிச்சு போங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே.